தேங்க்யூ. தீபாவளிக்கு விழுந்துருவோங்க அப்படின்னு தான் போகிறான். அதான் இருக்குது என்னத்தை பிள்ளைய வைக்கிறது பெரியவாரு. சனிக்கிழமை உதவி செய்யணும் அவர் சொல்லணும். ஏன்னா வேற எதை சொல்ற போதுதான் மனிதன் பிளவுபட்டு போகிறான். வேற எதை சொல்ற போதுதான் பிறருங்கிற பட்டியல இருக்க முதல் பேர் யாருக்கு? நம்ம தான். ஏன் இதை சொல்றேன்னா, நாம் நம்ம உடல் இருக்கு இல்லையா, இதை பிறர் பட்டியல முதல்ல வச்சோம்னா நம்ம உயிருக்கு நம்ம முதல்ல உதவி செய்யணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்லுவாங்க. தர்மம் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ற மாதிரி நம்ம முதல்ல இந்த உடம்ப பிறர் பட்டியல முதல்ல வச்சோம்னா எந்த உயிர் கொலையும் செய்ய மாட்டோம். ஒரு உயிரை கொன்று அதனுடைய குழாவை இந்த உடம்புக்கு அனுப்ப மாட்டோம். இந்த உடலுக்கு தீங்கு நினைக்கின்ற செயலை செய்ய மாட்டோம், சொல்லை சொல்ல மாட்டோம். எனவே பரோபகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்? இந்த உடம்புல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்பதான் இது நம்ம உடம்பை ஏன் இந்த இடத்துல பிரிக்கிறோம், அந்த பட்டியலை ஏன் நம்ம உடம்பை பிரிச்சு முதல்ல வைக்கிறோம்னா, நம்ம உடம்பு மட்டும் இல்ல, எல்லா உடம்பும் ஒண்ணுதாங்க உணர்வு வரணுங்கிறதுக்காக. இந்த உயிர் பொதுங்கிற உணர்வு வரணுங்கிறதுக்காக. உயிரெல்லாம் பொதுவென உளப்பட நோக்குக வள்ளுவருமானுடைய வாக்கு. நம்ம உயிர்ங்கிறது நம்ம உயிர், நமக்கு உள்ள என்ன உயிர் இருக்கோ அதே உயிர் தான் ஒரு சின்ன நாய்க்குட்டிக்கு உள்ள இருக்கு. இதை நம்ம மனசுல முதல்ல ஆழமா வர வச்சுக்கணும். அப்படின்னா உசுரால நம்ம எல்லாரும் ஒண்ணுதாங்க உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாம சாப்பிட்டோம், அவர் சாப்பிடலையே, அங்க இருக்காரு ஒருத்தர் பிச்சை கேட்டு இருக்காரு, அவர் சாப்பிடலையே, வீட்டுல மாமா சாப்பிடல அத்தை சாப்பிடலன்னா நம்ம யோசிக்கிறோம்ல. அது மாதிரி அவங்க சாப்பிடலன்னா ஏன் அவர் சாப்பிடாத நான் ஏன் யோசிக்கிறோம்னா, எனக்குள்ள என்ன உசுர் இருக்கோ அந்த உசுர் தான் அவருக்குள்ளே இருக்கு. ஏன்னா உயிரெல்லாம் பொதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம உடம்பை நம்ம பிரிக்கணும். நம்ம உசுருதான் எல்லா உசுரும் இருக்கிறனால ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான் இந்த உடம்புடைய ஓடிட்டு இருக்குது. இந்த உடம்பை தாங்கிட்டு இருக்குது உசுறு. இந்த உசுறு இந்த உடம்பை தாங்கிட்டு இருக்குது, உடம்பு உசுரை தாங்கிட்டு இருக்குது. ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். அதனால இது, இதனால அது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு 5
கிலோ மண்ணெண்ணெய் கேனை தூக்கிட்டு போய் நடந்து பாருங்க, கொஞ்ச தூரம் நடந்து பாருங்க, கொஞ்சம் எடையாகும். ஆனா நம்ம உடம்பு வந்து சாதாரணமா ஒரு 40 கிலோ இருப்பாங்க, ரொம்ப லீனா இருந்தா கூட 40 கிலோ, இல்லைன்னா ஒரு 60 கிலோ வரைக்கும் இருக்கும். அந்த 60 கிலோ உடம்பு நம்ம தூக்கிட்டு நடக்கிறோமா இல்லையா? அப்ப நமக்கு இழைக்குதா? இல்ல இல்ல. ஆனா 5 கிலோ தூக்க முடியுதா? தூக்க முடியாது. அது காரணம் என்னன்னா அது உயிர் தான். இந்த உடம்ப நாம தாங்கல, உயிர் தான் தாங்குது. அப்படின்னா வேற ஒரு பொருளா தானே அது இருக்குது. நம்மள யாரும் தூக்குறதுனால தானே நம்ம நடக்கிறோம். நம்ம தூக்கலையே நம்மள. நம்ம ஒரு பொருளை தூக்கணும்னா நம்மளால தூக்க முடியலையே. 10 கிலோ நம்மளால தூக்க முடியலையே. இந்த 60 கிலோ எப்படி தூக்கணும்? அதான் உயிர். அப்படிங்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. உயிர் வேற, உடம்பு வேற. உயிரால நம்ம எல்லாரும் பொதுங்கிற நினைப்பு என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் நாம் பிற உயிருக்கு உதவி செய்ய தோங்குவோம். இதுதான் இந்த டெக்னிக் வள்ளலார் சொல்றது. எனவே உயிரால நம்ம எல்லாம் பொதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடம்பால பிறருக்கு என்னெல்லாம் உதவி செய்யறதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. உடம்பால செய்யலாம், அப்புறம் எண்ணங்களால செய்யலாம், செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து விவேகானந்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் வந்து உன்ன வந்து 100 ரூபா கூட வேணாம், 1 ரூபாய் வச்சு ஒருத்தர் பிச்சைக்காரன் உங்கள்கிட்ட 1 ரூபாய் கேட்க. இப்போ அவர் என்ன சொல்லுவாரு, நீ அவனுக்கு உதவி பண்ணல, அவன் தான் உனக்கு உதவி பண்ணிருக்கான்னு சொல்றாரு. பிச்சை வாங்குறது ஒருத்தர் இருந்தா தானே பிச்சை போட முடியும். ஐயா நான் 1 ரூபா கொடுங்கய்யா அப்படின்னு யார் ஒருத்தருக்கு கேட்பா? சரி யாராவது 1 ரூபா கொடுத்து பாருங்க, ரகைய. சோ ஒருத்தர் பிச்சை வாங்குறதுனால தானே நம்ம 1 ரூபா கொடுக்க முடியும். சோ இதுல உதவி பண்ணது யாரு? பிச்சைக்காரன் தான் நமக்கு உதவி பண்ணிருக்காங்க. எனவே உதவி செய்யற போது எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருன்னா, வினை மேவா வண்ணம் தயவு செய்தல் வேண்டும் அப்படிங்கிறார். வினை மேவா வண்ணம் தயவுனா என்ன? இங்கதான் பிரச்சனை வருது. இப்போ ஒருத்தர் கெட்டதை செய்யலாம், அப்ப என்ன ஏற்படுது? தீவினை ஏற்படுது. சரி நல்லது செய்யற போது நல்வினை ஏற்படுது. ரெண்டுமே வினைகள் தான். தெரிஞ்சுக்கங்க, நல்ல செயல்களால வர நல்வினையும் நமக்கு பிறகு தான் உதவும் வினை. ஏன்? அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக. அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிறவி. நீங்க ஒரு பெரிய சேவை குடும்பத்தை போய் பிறக்கலாம். இப்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜாவா பிறக்கலாம், இன்னொரு இடத்துக்கு போய் பெரிய பிரைம் மினிஸ்டரா போகலாம், இல்ல எந்த வேலை செய்யாம இருந்து கவர்னராக போய் பிறக்கலாம். ஏதோ ஒரு நல் வினைக்கு உங்களை கொண்டு போய் இன்னொரு பிறவி கொண்டு போய் தான் விடும். அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாரு, வினை மேவா வண்ணம் தயவு செய்தல் வேண்டுகிறார். அது எப்படி வினை மேவா வண்ணம் தயவு செய்யறதுன்னா, இப்ப நான் ஒருத்தர் உதவி பண்றேன்னா, உதவி பண்றப்போவே நம்ம மனசுக்கு நாம சொல்லிக்கணும், தம்பி இதை நீ செய்யல. எப்பவுமே இந்த உலகத்துல செல்வம்னு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்குது. நான் பிறக்கிற போது எதையும் கொண்டு வரல. இங்க இருக்கிற செல்வம் இப்ப என் பேருக்கு இந்த பக்கம் அடைச்சி கிடக்குது. அதை எடுத்து கொஞ்சம் அவருக்கு நான் கொடுக்குறேன். இதுல என்னோட பணி வந்து தொண்டு செய்தல் மட்டும்தான். இங்க இருக்கிறத எடுத்து அங்க கொடுக்குறேன். இதனால எதுவும் எனக்கு ஏற்பட என்ன? இந்த செல்வத்தை நான் தோற்றுவிக்கவில்லை. இந்த செல்வத்தை தோற்றுவித்தது யார்? கடவுள் தான் தோற்றுவித்தார். இந்த செல்வம் யாரால வந்துச்சு, எங்க போச்சு? இந்த ரெண்டுலயும் நமக்கு எந்த தொடர்பையும் நம்ம படுத்திக்க கூடாது. இது வந்து மனதளவுல நான் சொல்றேன். வெளியில அவங்க உங்களை கூடாங்கன்னா நல்லது வாங்கிக்கங்க. ஆனா மனதளவுல எப்பவுமே இதனை நான் செய்யவில்லை. இந்த செயலுக்கு அடித்தளமாக இருப்பது இறைவனுடைய அருட்செயல் தான். அந்த இறைவனுடைய திருவடிகள் மட்டும்தான் எனக்கு சேர வேண்டும், இறைவனுடைய திருவடிகள் மட்டும்தான் எனக்கு துணை என்ற ஒரு நினைப்பு வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அந்த செயல் செய்கின்ற பொழுது நல்வினை உங்களுக்கு வந்து சேராது. ஏன் நல்வினை வந்து சேரக்கூடாது
அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு சொல்றோம். அவரோட பையன் 200வது பிறவியில வந்துருவான். அவரோட பேரப்புல இருக்காங்க 1000வது பிறவியில இருக்கும். இப்ப இதுல யார் வயசானவங்க? பேரன் தான் வயசானவங்க. அவன் சொல்லுவான், அவனோட அறிவு அனுபவம், அவனுக்கு இருக்க 1000 பிறவி எடுத்துக்க அனுபவம் அப்படியே பட்டு பட்டு வரும். நீங்க பாருங்க, சில குழந்தைங்க வீட்டுல ஏப்பா சும்மா இருப்பான், என்னப்பா பேசிட்டு இருக்க, அதை கொடுப்பாங்க, என்னப்பா பண்ண போற, அதை கொடுப்பா அப்படிமா. 2 வயசு குழந்தையா இருக்கும், அது சொல்லும். ஏன்? அது 1000வது பிறவி எடுத்துட்டு வந்துருக்குது. நீங்க 200 பேர் எடுத்துப்பீங்க, உங்க அப்பா 100 பேர் தான் எடுத்துப்பாரு. தாத்தா சொல்லிட்டாரா அப்படின்னாலும் பேர் கேட்க மாட்டான், சும்மா இருப்பா. தாத்தா நான் சமாளிச்சுக்கிறேன், தாத்தா நல்ல மூடுல இருக்கும்போது நான் சொல்றேன் நீ கொடுப்பா அப்படின்னு அந்த பேரை சொல்லணும். எனவே எப்பவுமே நான் தாத்தா, நீ பையன், அவன் என் பேரன், அவன் என் பொண்ணு பேரன், நீ எல்லாம் நான் சொல்றதால கேட்கணும்னு சொல்லி எந்த தவறையும் செஞ்சிடாது. ஏன்னா அவங்க எத்தனை பேர் எடுத்து வந்திருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவர்கள் செய்கின்ற செயல்களை வச்சு நீங்க சில நேரத்தில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பரோபகாரம் செய்யும் போது வினை மேவாவரணம் செய்கிறது. இப்போ இன்னொன்று சொல்றேன். இப்போ சில பேர் இருக்காங்க, நான் வந்து ஒருத்தருக்கு சோறு போட்டேன்னா எனக்கு எவ்வளவு சார் புண்ணியம் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. பின்ன 100 பேர் போட்டா எவ்வளவு கிடைக்குமா? கிடைக்காது. 1000 பேருக்கு போட்டா இந்த ரூம் அவ்வளவு இருக்குமா? கிடையாது. இது என்ன சார் ஆகும்னா, ஒருத்தருக்கு சோறு போட்டாலும் ஒரே புண்ணியம் தான், 10,000 பேருக்கு சோறு போட்டாலும் ஒரே புண்ணியம் தான். என்ன ஆபத்தா இருக்குது, ஒருத்தருக்கே போட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய வருமானத்திற்கு, உங்களுடைய செயல்பாட்டுக்கு எதை நீங்க செய்யணுமோ அதை செஞ்சாதான் அந்த உண்மையான புண்ணியம் கிடைக்கும். இல்லைன்னா புண்ணியமே வராது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்க. ஒரு வேஷ்டிய நனைச்சு காய போறீங்க, துவைச்சு, அது காயத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்குவோம். 100 வேட்டியை வைத்து அதுல கொண்டு போய் துவைச்சு காய போறது எத்தனை நிமிஷம் ஆகும்? யாரோ பெருக்கி சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதே 10 நிமிஷம் தானே. ஒரு உயிர் காயிற போது நீங்க உணவு கொடுக்கறதுனால வர புண்ணியமும் 1000 உயிர் காயிற போது நீங்க உணவு கொடுக்கிற புண்ணியம் ஒண்ணுதான். ஆனா நீங்க உங்களுடைய ஒரு ராஜா இருக்காருன்னா அவரு 10 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டாதான் அவருக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். அவருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் பசியோட இருக்காங்களோ அவங்க எல்லாம் சாப்பிட்டாதான் அந்த ராஜாவுக்கு ஒரு புண்ணியம் வரும். ஒரு தந்தை இருக்காரு, அவருக்கு 5 குழந்தைகள், 5 பேர் சாப்பிட்டாதான் அவருக்கு அந்த புண்ணியம். அந்த கடமை அப்பதான் நிறைவேறும். புண்ணியம் சொல்றாங்க கடமை, அப்பதான் அவருக்கு அந்த கடமை நிறைவேறும். எனவே நான் ஒருத்தருக்கு பண்ணா ஒண்ணு, 10 பேருக்கு பண்ணுவாரு, அது கூடவே கூடாது. புண்ணியம் ஒரே அளவா தான் இருக்கும். அதனால பெருசா செஞ்சு பண்றதுங்கிறத விட ஒரு செயலை வந்து ஆழமா சிந்திச்சு இந்த செயல்னால நன்மை கிடைக்குமா, இல்ல இந்த செயல் வந்து நம்ம விளம்பரத்துக்கு மட்டும்தான் செய்யறோமா அப்படிங்கறத யோசிச்சு நல்ல செயல்களை நம்ம தொடர்ந்து செய்யற போது நமக்கு புண்ணியம் வரும். அதே போல எப்பயிரையும் தம்முயிர் போல எண்ணுகிற அந்த உணர்வு இருக்கு, அதுதான் பரோபகாரத்துல முதல்ல வருது. அப்படி எப்பயிரையும் தம்முயிர் போல நினைக்கிற போது நமக்கு கிடைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மன்னிக்கிறது, அப்புறமா பகிர்தல், ஷேரிங். இந்த பகிர்தலும் மன்னிக்கின்ற குணமை நாம் வந்து தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே வரப்போதான் பரோபகாரம்ங்கிற அந்த செயல் வலிமையா இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு பரோபகாரம் இருக்கும். அதே போல இப்போ நம்ம மனசை வந்து ஒரு கதவு மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கதவு. நம்ம மனசை வந்து ஒரு கதவு மாதிரி வச்சுக்கோங்க. நான் சாப்பிட்டேன், இன்னொருத்தர் சாப்பிடல, அவன் சாப்பிடாட்டி என்ன அப்படின்னு நினைச்சு நம்ம மனசை கதவை மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த கதவு மூடிதான் இருக்கும், திறக்க. அப்போ அது தெரிஞ்சது ஆண்டவர் கடவுள் வந்து எட்டி பார்ப்பாரு, இவனுக்கு ஏதாவது பண்ணுவோமான்னு. ஆனா நீங்க கதவை மூடி வச்சுக்கணும். அவர் உள்ள வர முடியுமா? இன்னொரு உயிரும் சாப்பிடட்டும்னு என்னைக்கு இருந்துச்சு நம்ம கதவை திறந்துட்டு வெளியே போறோமோ அன்னைக்குதான் கதவை திறக்குது. அப்பதான் திறந்த கதவு வழி அருமையான உள்ள வரும். அவன் எங்கிட்ட விட்டுனா என்னைக்குன்னு சொல்லி கதவை மூடி வச்சிருந்தோம்னா நாம யாருக்கும் உதவி பண்ணாதது இந்த இடத்துல பெரிய விஷயம் கிடையாது. அருட்பெருஞ்சு ஆண்டவர் வரப்போது கதவு மூடி இருக்கும். அவர் அப்படியே பார்த்துட்டு பையன் எந்திரிக்கையில கொண்டு இருக்குது, இன்னும்
திறந்து வச்சுக்கோங்க. அதே கதவு வழியா வந்து இன்னொரு வந்து நம்மளை அச்சப்படுத்துவாங்க. எந்த உயிரையும் நான் அச்சப்படுத்த மாட்டேன், எந்த உயிரையும் நான் பயமுறுத்த மாட்டேன், அந்த கதவை மூடி வச்சீங்கன்னா யாராலையும் உங்களை பயமுறுத்த முடியாது. ஏன்னா கதவு மூடி இருக்குல்ல. இந்த கதவு கான்செப்ட் மைண்ட்ல தயவு வச்சுக்கணும். யாரையும் பயமுறுத்தக்கூடாது, எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது. எந்த உயிரையும் கொள்ள மாட்டேன்னு அந்த கதவை மூடி வச்சோம்னா எந்த ஒரு சக்தியாலும் நம்ம உயிரை கொள்ள முடியாது. இதுதான் பரவ காலத்தினுடைய சிறப்பாக வள்ளலார் சொல்றார். ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எவ்விதத்தினாலும் ஊழ்வினையாலும் சந்தர்ப்பத்தினாலும் விபத்துகளினாலும் ஆபத்து நேராது. வள்ளல் பெருமான் தருகிற உறுதிமொழி. நீ எந்த உயிரையும் கொள்ளவே இல்லைப்பா, பிடியப்பா உசுறு போது போகாது பாருங்க. துர்மரணம், அல்பாயுசுல போறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறக்க குறைவு தான் சொல்றாங்க. இறக்கத்தை அதிகப்படுத்திக்கங்க, உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் நேராதுங்கிறத உறுதியா சொல்றாரு. எனவே இந்த கதவுங்கிற கான்செப்டை மைண்ட்ல பலமா வச்சுக்கங்க. அதே போல கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். நாம எதுக்கு இவருக்கு ஏதாவது கொடுக்கணும்? நமக்கு அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயமாச்சே. ஒருத்தருக்கு சோறு போட்டா 70 ரூபாய் செலவாகுது, 100 பேருக்குன்னா 7000 ரூபாய் ஆகுது. 1000 பேருக்கு என்ன சார் 7 லட்சம் ரூபாய்க்கு சொல்றீங்க சார்? இப்படி கணக்கு போட்டீங்கன்னா அருட்பெருந்து ஆண்டவர் உங்கள் விஷயத்தையும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நல்லா கவனிப்பாங்க, இந்த உலகத்திலேயே சிறந்த பொருட்கள், இந்த உலகத்துல இருக்கிற மிக மிக சிறந்த பொருட்கள் எது தெரியுமா? காத்து. இல்லைன்னா உசுரோட இருக்க முடியுமா? தண்ணி. குடிக்காம 3 நாளைக்கு மேல உயிரோட இருக்க முடியாது. இதெல்லாம் இலவசமா தான் கிடைக்கும். தாய் அன்பு, இறைவனுடைய கருணை, குருவினுடைய அருள், இதெல்லாம் உங்களால காசு கொடுத்து வாங்கவே முடியாது. இதை விட சிறந்த பொருட்கள் உலகத்துல கிடையாது. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? நமக்கு இலவசமா தான் கிடைச்சது. என்னுடைய குருநாதர்கிட்ட நான் 22 வருஷம் இருந்திருக்கேன். திண்டுக்கல்ல சுவாமி சரவணாண்டர். அவருடைய அறியாமைய கையில எடுத்து போட்டேன். எப்படி சாமி கையில அறியாமை எடுத்து போடுவீங்கன்னா அது ஒரு டெக்னிக். இன்னொரு நாள் நான் வந்து இதை பற்றி மட்டும் பேசுறேன். கையில எப்படி அறியாமை எடுத்து போட்டாரு அப்படிங்கிறத